கிரேட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கும் நம்ம நல்ல சீடன் ஆ, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டு பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு. என்னென்னா, சின்ன வயசில் மாரல் கிளாஸ் மூலமாகவும் ஈவன் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்களா இருக்கட்டும், சின்ன வயசில் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பொய் சொல்லக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க, நேர்மையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம். அப்புறமா என்ன ஆகும்னா, காலப்போக்கில் ஈவன் நம்மளை சுற்றி உள்ளவங்களே இப்படிலாம் இருந்தால் நீ பொழைக்க மாட்ட, இப்படிலாம் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்வாங்க. நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன உனக்கு வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்க, உண்மையெல்லாம் இருந்தால் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இந்த வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன ஆயிடுவாங்கன்னா, எல்லாரும் டக்குன்னு அந்த அதாவது சட்டுன்னு அந்த நல்ல விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சமாவது டெவலப் பண்ணி வச்சுருக்க அந்த மாரல் வேல்யூஸ், நம்மளை பற்றி நம்ம நம்மளுக்குள்ள டெவலப் பண்ணி வச்சுருக்க ஒரு நல்ல குணங்கள், நல்ல வேல்யூஸ், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆஃப் பண்ணிடுவோம் லைஃப்பில். காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். ஆமாம்மா, இப்படிலாம் இருந்தால் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, பரவாயில்ல, இது பண்ணால் தப்பு இல்லை, இது பண்ணால் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு லைஃபையே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நிறைய தப்பான வேல்யூஸை நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதுதான் லைஃப்னு நினச்சிட்டு அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நேச்சுரலாக கஷ்டப்படுவோம், பெயினை பார்ப்போம், சஃபரிங்கை பார்ப்போம், தோல்வி அடைவோம். அதுக்கப்புறம் இல்லை, இந்த இறைவழியில் நம்ம போனால் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி இங்கே வந்தால் கடைசியில் காட் என்ன சொல்லுவார், இறைவன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் என்ன கேரக்டர்ஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டோமோ அதைத்தான் திரும்பி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லி தருவார். இப்போ இதெல்லாம் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, நேர்மை, நியாயம், உண்மை, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல படித்தோம். அதுக்கப்புறம்லாம் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு எல்லாரும் வேணாம் வேணான்னு சொன்ன விஷயமாச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் இறைவன் சொல்லித்தரது பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு பரிசுத்தமாக இருக்கும். உன் எண்ணம், உன் வார்த்தை, உன் செயல் எல்லாத்துலேயும் அப்படி ஒரு பியூரிட்டியை நம்மளுக்கு சொல்லி தரும்போது, அட பாவிங்களா, இதைத்தானடா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்தோம், எங்கே எப்படி நாங்கள் மாறினோம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் ஒரு ரீபர்த் மாதிரி திரும்பி நம்மளை சின்ன வயசுலேருந்து நம்மளை வளர்க்குற மாதிரி இறைவனும் சரி, நம்மளோட குருவும் சரி நம்மளை ஷேப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இறைவனோட நம்ம மர்ஜே ஆக முடியும். அதை இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்க. சர்க்குணம் வாய்மை தயா விவேகம் தன்மை, சர்க்குரு பாதமே சாயை போல நீங்காமே, சிற்பர ஞானம் தெளிய தெளிவோர்தல், அற்புதம் தோன்றலாகும் சர்சீடனே. இதுல ஃபர்ஸ்ட் லைன், சர்க்குணம் வாய்மை தயா விவேகம் தன்மை, அதாவது சத்தியமான குணமா, உண்மையான குணம் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இரக்கம், ஆனஸ்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், இது எல்லாத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தயா அப்படின்னா இறக்க குணம். இறக்கம் அப்படின்னா நம்ம நார்மலாக சொல்கிற அளவுக்கு இறக்கம் கிடையாது, ஒரு மாதிரி டீப் எம்பத்தி. எம்பத்தி அப்படின்னா என்ன, உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்னு தெரியல, இன்னொருத்தவங்களோட இடத்துல இருந்து அவங்க வழியை புரிஞ்சுக்கிறது. கம்பேஷன்றது தான் நார்மலாக ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அது சொல்லும் போது நம்ம அவங்க இடத்துல இருந்து நம்ம உணர்ந்து சொல்ல மாட்டோம், நம்ம இன்னொரு பர்சனாக இருந்து தான் நம்ம அதை பார்ப்போம். வேற எம்பத்தி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க இடத்துலையே போய் அவங்க வழியை உணர்ந்து அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது தான் எம்பத்தி. இந்த எம்பத்தி இருக்கிறவங்கள தான் இறைவன் பயங்கரமாக ரீச் பண்ணுறாருன்றத நான் என் லைஃப்லையும் பார்த்துட்டேன், நான் நிறைய பேரோட லைஃப்லையும் விட்னஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க பெருசாக இறைவனை நினைக்கிறதோ இல்லைன்னா அந்த ஸ்பிரிச்சுவலை பற்றி தெரிஞ்சுக்கிறதோலாம் விரும்பாதவங்க, அதெல்லாம் பெருசாலாம் நம்பிக்கை இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. ஆனால் அவங்க கூட அந்த டிவைன் ஃபோர்ஸ் பயங்கரமாக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதையும் அவங்கள பார்த்துக்கிறதையும் அவங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறத நானே விட்னஸ் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குள்ளேயுமே அந்த மாதிரியான ஒரு டீப் எம்பத்தி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ இது இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் கூர்ந்த பகுத்தறிவு அப்படின்ற மாதிரி வருது. அதாவது விவேகம் அப்படின்னா இவங்க விவேகத்தோட நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை டீப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. என்ன விவேகம்னா, ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது அந்த சுச்சுவேஷனில் நம்மளோட ஒஸ்ட்டாகவும் நடந்துக்கலாம், அதே சமயம் நம்ம பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் நிதானத்தோடையும் நம்ம நடந்துக்கலாம். இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானத்தோடு நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் பாஸ் பண்ணி என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சு, இதில் எனக்கு இப்போ 2 சாய்ஸ் இருக்குது, நான் நினச்சா இப்படி நடக்கலாம், ஆனால் அப்படி நடக்க
நடக்கிறது தப்பு, நான் இப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி நடக்கிறாங்கல்ல, அதுக்கு பேரு தான் விவேகம்னு அர்த்தம். இந்த விவேகம்ன்ற வார்த்தையே ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து புரியாத ஒரு வார்த்தை. அதே மாதிரிதான் இப்ப ஒரு ஒரு சேலஞ்ச் வரும்போது, நீ நியாயமாவும் நடக்கலாம், அநியாயமாவும் நடக்கலாம் உன்னோட தேவைக்காக. நீ இப்ப எப்படி நடக்க போறன்ட்டு ஒரு நிமிஷம் அந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணி, அந்த ஆட்டோ மோடுல டக்கு டக்குன்னு நம்ம நடக்காம ஒரு நிமிஷம் நிதானமா நிறுத்தி, இப்ப நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறது, எந்த வழியில போறதுன்னு யோசிச்சு கரெக்டான வழியை தேர்ந்தெடுக்கிறது தான் விவேகமா. ஸோ இது வந்து அந்த சீடனுக்கு வருமா. அதுக்கப்புறம் தன்மை. தன்மை அப்படின்னா இந்த 3 சொல்லி இது நான் போட்டிருக்காங்க. அதை வந்து என்னென்ன சொல்லலாம்னா, டீப்பான ஒரு அமைதியான ஒரு மைண்டு, அதையும் நம்ம சொல்லலாம். தென் வந்து சகிப்புத்தன்மை, கொஞ்சம் பொறுத்து என்ன நடத்தாலும் சரி, கரெக்டான வழியில இருக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம பொறுத்து தான் ஆகணும், டாலரேட் பண்ணி தான் ஆகணும். இறைவன் காட்டுற வழியில போறதுக்கு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தாங்க முடியாம இல்ல இல்ல முடியாது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஈகோ வழியில போகாம இருக்கிறது தான் அந்த தன்மை. ஓகேங்களா. அது வந்து காம்னஸ், ஹியூமிலிட்டி ரெண்டுமே வந்து இதுல வந்து மேட்சா இருக்கும். அதுக்கப்புறம் சர்க்குரு பாதமே சாயை போல நீங்காமே அப்படின்னா, சர்க்குரு அப்படின்னா அந்த உண்மையான குரு, உண்மையான ஆன்மீக ஆசான். அவங்க தான் வந்து அவங்களுக்கு யார் வந்திருக்காங்களோ அவங்க தான் ஒன்று உள்ளுக்குள்ள இருந்து இறைவனே குருவா இருப்பாங்க, இல்லைன்னா வெளியில இருந்து யாராவது ஒருத்தவங்க குருவா இருப்பாங்க. அவங்களுடைய பாதமே சாயை போலே, சாயை போலனா நிழல் மாதிரி நீங்காமல் இருக்கணுமா அவங்க பாதத்தை. இப்ப பாதத்தை நீங்காம இருக்கணும்னா லிட்ரலி பாத்தீங்கன்னா அவங்க காலை பிடிச்சிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி மீனிங் வரும். பட் அது கிடையாது. மீனிங் என்ன அப்படின்னா, எப்பவுமே காலை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றாங்க, இறைவனோட காலடி பிடிச்சிக்கோ அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, நம்மளை நம்ம ரொம்ப ஹம்பிளா நினைச்சு, நான்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, உங்களோட காலை பிடிச்சா போதும் எனக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ஹம்பிளா நினைக்கிறது. ரெண்டாவது சரணடைகிறது, அதாவது சரணாகதி அடைகிறது. எல்லாமே நீங்க தான், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் வந்து வேத வாக்கா நினைச்சு நான் வந்து பண்றேன், உங்களை மீறி நான் எதுவுமே நடந்துக்க மாட்டேன், எனக்குன்னு தனியா விருப்பு வெறுப்பு இல்லாம நீங்க காட்டுற வழியில நான் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் அந்த சரணாகதி. அந்த சரணாகதியை மீன் பண்றது தான் வந்து காலை பிடிச்சிக்கிறது. அப்ப குருவோட காலை வந்து பிடிச்சிக்கிட்டு, குருவை வந்து நிழல் மாதிரி, இங்க என்னன்னாலும் குருவை வந்து எந்த சுச்சுவேஷன்லயும் வந்து அவங்கள விட்டு நீங்காம இருக்கணுமா. அப்படி இருக்கிறவங்க தான் அந்த உண்மையான குரு அப்படின்னு சொல்லி, உண்மையான சீடன்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் வந்து அழகா இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சர்க்குருவின் பாதத்தை ஒரு நிழல் போல எப்போதுமே விலகாமல் பின்பற்றுவர். ஒரு அதாவது விலகாம அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸ் மட்டும் ஆப்சென்ட் ஆயிடுறது, இல்லைன்னா ஒரு 1 மந்த் வந்து சுத்தமாவே கான்டாக்டே இல்லாம குரு பேச்சை கேட்காம, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு, நான் நிறைய சேலஞ்சஸ்ல இருந்தேன், அதனால நான் வந்து உங்களுக்கு எதுவுமே கமிட் ஆக முடியல, நீங்க சொல்ற வேலைகளை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருவாங்க. அது வந்து அந்த எலிவேஷனுக்கு நீங்க போறதுக்கு செட் ஆகாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த குரு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ண சொல்லுவாங்க, ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பண்ண சொல்லுவாங்க, இதை பண்ணாதன்னு சொல்லியிருப்பாங்க, இதை பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் கரெக்டா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஃபாலோ பண்றது தான் நிழல் போல நீங்காமல் சரண்டர் ஆகி இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சிற்பர ஞானம் தெளிய தெளிவோர்தல். அதாவது சிற்பர அப்படின்னா அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ், அந்த எது இறைவன் யாரு அப்படின்றத டீப்பா வந்து உணர்றது, அதுதான் ஹைட் ஆஃப் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்னா அந்த ஞானம், பயங்கரமான அந்த அறிவு வந்து நம்மளுக்கு வந்துருது, தெளிவு வந்து வந்துருது. தென் ஞானம்ன்றது ஸ்பிரிச்சுவலான அந்த டீப் டீப் நாலேஜ் தெளியுறது, அந்த தெளிவு பெற்ற பிறகு அப்படின்ற மாதிரி. இது வந்து சீடனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்குமா. என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன அந்த கேரக்டர்ஸ் என்னென்ன, நல்ல குணம், அதுக்கப்புறம் உண்மையா இருக்கிறது, கருணையோட இருக்கிறது, அந்த விவேகத்தோட இருக்கிறது, அமைதி சகிப்புத்தன்மையோட இருக்கிறது, குருவோட பாதத்துல முழுமையா சரணடைஞ்சு அவரை வந்து நிழல் போல நீங்காம அவர் வழியில வந்து போறது. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து டீப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஞானம், அவேர்னஸ் எல்லாமே வந்து கிடைச்சிருமா. எல்லாமே நிறைய விஷயம் தெளிவா இல்லாத குழப்பமா இருந்த பல விடை கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு அப்படியே 100% அந்த ஞானமா நீங்க மாறின பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அற்புதம் தோன்றலாகும் சீடனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சீடனே ஒரு மிராக்கிளா மாறிடுவாங்களாம். அவங்களோட லைஃபே வந்து ஒரு மிராக்குலா இருக்குமா. அவங்களே வந்து ஒரு நடமாடும் மிராக்குலா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிப்பாங்களாம். அவங்க வந்து அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களே ஆசான் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம், அவங்களே ஒரு குருவா மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான அவங்களுக்குள்ள இருந்து எல்லா விதமான மிராக்குலஸ் திங்ஸும் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். அப்ப இது மூலமா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு குருவை வந்து குரு கிட்ட வந்து சரண்டர் ஆகி ஆனா ஃபுல்லா தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் கரெக்ட் கிடையாது.
ஓகே. குரு கிட்ட சரண்டர் ஆகுறதே நம்மளோட குணங்கள், கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் வந்து மாத்துறதுக்காக தான். அத நம்ம கிட்ட புரிஞ்சுக்கணும். யாருமே இங்க நம்ம வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்மளுக்குள்ள நெறைய குறைகள் இருக்கும் நம்மளுக்கே தெரியாம. இந்த வாழ்க்கை வந்து அத்தன கெட்ட விஷயங்கள நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்கும். ஆம் தப்பான அபிப்பிராயங்கள சொல்லிக் குடுத்துருக்கும். தப்பான ஒப்பீனியன், தப்பான வாழ்க்கை முறைய நம்மளுக்கு வந்து இந்த லைஃப் வந்து சொல்லிக் குடுத்துருக்கும். அப்ப ஒரு குரு கிட்ட வந்து நம்ம வந்து சரணடையும்போது, குருவோட வேலை ஒண்ணுமே கிடையாது. அத பியூரிஃபை பண்றது தான். பியூரிஃபை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்தி வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இறை சக்தி ஆக்டிவேட் ஆயினா அவங்களே வந்து ஒரு குருவா மாறுவாங்க. இறைவனோட மெர்ஜ் ஆயிருவாங்க. இப்படிதான் இந்த குரு சிஷ்யனோட லைஃப் பாத் போகும். அத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி புரியாம வந்து மெக்கானிக்கலா வந்து எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் வந்து திருமூலர் வந்து இந்த சாங்க வந்து குடுத்துருக்காரு. ஸோ உங்க லைஃப வந்து பியூரிஃபை பண்ற வேலைய ஒண்ணு எக்ஸ்டர்னல் குரு பண்ணுவாரு. இல்லன்னா இறைவனே உள்ள இருந்து உங்களுக்கு குருவா மாறி உங்கள பியூரிஃபை பண்ணுவாரு. இப்ப உங்களுக்கு நெறைய இடத்துல அந்த குழப்பங்கள்லாம் வரும். என்னது இதுக்கு முன்னாடி இப்படி இல்ல. நான் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்த பிறகு நியாயமா இருக்கணுன்ற மாதிரியே எல்லா சிச்சுவேஷன்ஸும் வருதேன்னு ஒரு குழப்பம் வரும்போது கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. இறைவன் வந்து ரொம்ப ரொம்ப உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அந்த ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் முக்கியமா வந்து எம்பத்தி. இது எல்லாத்தையும் நீங்க அடுத்தடுத்து வந்து சின்ன வயசுல மாரல் கிளாஸ்ல நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்களோ, அது மாரி இப்போ வந்து லைஃப் சேலஞ்சஸ் மூலமா நீங்க கத்துக்கிட்டு உங்கள பியூரிஃபை பண்ணிக்கிட்டே வருவீங்க. அந்த ஜர்னியும் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். கிரேட் டே டூ யூ ஆல்.